கோட் படத்துல தல தோனி அவர்கள் ஏதோ ஒரு சின்ன விஷயம் பண்ணியிருக்காரு. வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மின்னு தான் நினைக்கிறேன். அப்படி வாய்ப்பு இருந்திருந்தா இன்னத்துக்கு ஏதோ ஒரு வகையில் அதை ரிவீல் பண்ணியிருக்கணும். ஏன்னா கண்டிப்பாக அதனுடைய பிஸ்னஸ் வேற லெவலில் போயிடும். நார்த்தில் அப்படின்போது நீங்கள் ஒரு வேளை தோனி அந்த படத்துக்குள்ள இருந்தால் அது என்னது ரிவீல் பண்ணியிருப்பாங்க, இல்லை டீகோட் பண்ணியிருப்பாங்க. அது ஒரு பெரிய பிஸ்னஸாக மாறும். ஒரு ஐபிஎல் மேட்ச் நடக்குது, சிஎஸ்கே அந்த மேட்சுக்குள்ள நடக்குது. அந்த கிரவுண்டு சேப்பாக்கம் மாதிரியான ஒரு கிரவுண்டை ஒட்டி பேரலாக ஒரு சம்பவம் நடக்குது. இன்னொரு புறம் வேட்டையன் விஷஸ் கங்குவா அப்படின்னு இருந்தது, வேட்டையன் சோலோ அப்படின்னு வந்துருச்சு. முதல்ல வந்து கங்குவா தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. ஒரு 10 இப்போ ஞானவேல் ராஜாவே ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு. ரஜினி சார் படத்துக்கு முன்னாடி நாங்களாம் நிற்க முடியாது. கங்குவா வர அந்த அக்டோபர் 10 தான் ஒரு ஃபெஸ்டிவலுக்கான ஒரு டே. 4 நாள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா? அந்த 4 நாளை சரியாக பயன்படுத்திக்கூடிய ஒரு இடத்துல வந்து வேட்டையனுக்கு தேவைப்படும். இந்த படத்தை ரஜினி படத்துக்கு இணையாக ஒரு கிளாஷ் விடுறது போய் தெரியாதனமா ஆற்றுல குதிக்கிற கதை தான் அது. ரஜினி சாரோட கேரக்டர் தேவா அப்படின்னு போட்டிருக்காங்க. அந்த 1000 கோடிக்கான வாய்ப்பு கூலி செதுக்குதா சார்? கூலி படத்தை நீங்கள் வேட்டையனை தாண்டி மிகப்பெரிய பேன் இண்டியா படமாக அதை கொண்டு வரணும்னு முடிவு பண்ணி, இது வந்து ரஜினியோட இன்புட்டு தாங்க, மாற்று கருத்தே இல்லை. லோகேஷ் கனகராஜுக்கு மிகப்பெரிய ப்ரெஷர் இதில். அமீர் கான் வந்துட்டால் ரியலாக ஒரு பேன் இண்டியா படம், இந்தியா முழுக்க ஒரு பிஸ்னஸ் சூப்பராக தூக்கின்னு போயிடும். ஒரு பிளான் பண்ணி பக்காவாக பண்ணுறாங்க. மக்களே அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட செய்யார் பாலு சார் இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம் நந்தா. கோட் படத்துல தல தோனி அவர்கள் ஏதோ ஒரு சின்ன விஷயம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை வச்சும் போதே அவர் வெங்கட் பிரபு அவர்களே பதில் சொல்றாரு. அப்போ தோனி இருக்காரா அப்படின்னு எல்லாம் தொடர்ந்து போட்டிருக்காங்க. தோனி இருக்கிறார் அப்படின்னு ஒரு புறம், இல்லை அப்படின்னு ஒரு புறம். நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? ஒருவேளை இருக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை, வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மின்னு தான் நினைக்கிறேன். அப்படி வாய்ப்பு இருந்திருந்தா இன்னத்துக்கு ஏதோ ஒரு வகையில் அதை ரிவீல் பண்ணியிருக்கணும். ஏன்னா கண்டிப்பாக அதனுடைய பிஸ்னஸ் வேறு லெவலில் போயிடுங்க. உங்களுக்கு தோனி இருக்காருன்னு தெரிஞ்ச உடனே இப்போ அவங்க போய் நார்த்தில் வரைக்கும் 1000 ஸ்க்ரீன் இந்த படத்துக்கு நார்த்தில் ஜி சினிமா தான் வாங்கியிருக்காங்க. டெல்லியில் மெட்ரோ ரயில் முழுக்க வந்து இதனுடைய விளம்பரம் படுத்திட்டு இருக்காங்க. ஏன்னா நீங்கள் சவுத்தில் இந்த படத்துக்கு விளம்பரம் ஒன்றும் தேவையில்லை. தமிழ்நாட்டில் கேரளாவெலாம் ஒன்றுமே தேவையில்லை. ஆனால் நார்த்தில் ஏன்னா நார்த்தில் இந்த படம் ஒரு ஹிட் அடித்தாதான், ஒரு வசூலை பண்ணால்தான் அந்த 1000 கோடிக்குள்ளே வரும். ரொம்ப முக்கியமான, நீங்கள் எஃப்எம்எஸ் சொல்ல தேவையில்லை. இருக்கிற ஸ்டேட்டு ஆந்திராவாகட்டும், கர்நாடகா ஆகட்டும், கேரளா சொல்லவே தேவை. இன்னொரு தமிழ்நாடு அது விஜய்க்கு அப்படி வந்து அடிச்சு நொறுக்கிடும். அது ஷூட்டிங் போகும்போதே கூட்டத்தை பார்த்தீங்களா சார்? ஆமாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புனலூர், திருவனந்தபுரம், இந்த பார்டரில் இருக்குல்ல அந்த ஊர்லலாம், அங்கெல்லாம் வந்து நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து வர டிக்கெட்லாம் வாங்க, இங்கே வராதிங்கன்ட்டாங்களாம். வந்து நாங்கள் ஆல்ரெடி எல்லாத்தையும் புக் பண்ணிட்டோம், நீங்கள் வந்து 2 நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்களா, உங்கள் ஊரில் 9 மணிக்கு பார்த்துக்கீங்க அப்படின்ற அளவுக்கு அங்கே ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க. இப்போ நார்த்தில் அப்படின்போது நீங்கள் ஒரு வேளை தோனி அந்த படத்துக்குள்ளே இருந்தால் அது என்னது ரிவீல் பண்ணியிருப்பாங்க, இல்லை டீகோட் பண்ணியிருப்பாங்க. அது ஒரு பெரிய பிஸ்னஸாக மாறும். அது ஆக்சுவலி தோனி சார் வந்து படத்தில் இருக்கார் அப்படின்னா அதை ரிவீல் பண்ணுறது தான் பிஸ்னஸ்க்கு இன்னும் கூட பெருசாக இருக்கு. ஆமாம், உங்களுக்கு வந்து இப்போ ஏஐயில் விஜயகாந்த் இருக்காருன்னு சொன்னோடனே ஒரு பெரிய, இப்போ விஜயகாந்தோடைய ரசிகர்கள், தேமுதிக தொண்டர்கள், இப்போ விஜயகாந்தோடைய அபிமானிகள் எப்படி அந்த படத்துக்குள்ளே எப்படி பயன்படுத்தியிருக்காங்கன்னு அதுக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் கிடச்சிச்சு இல்லைங்களா? அதுமாதிரி தோனி இருக்காரு. ஒரு ஐபிஎல் மேட்ச் நடக்குது, சிஎஸ்கே அந்த மேட்சுக்குள்ளே நடக்குது. அந்த கிரவுண்டு சேப்பாக்கம் மாதிரியான ஒரு கிரவுண்டை ஒட்டி பேரலாக ஒரு சம்பவம் நடக்குது. அதுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்குதுன்ற மாதிரியான ஒரு விஷயம் மட்டும்தான் இப்போ போயிட்டு இருக்கு. இப்போ ஒருவேளை அந்த மேட்ச் நடக்கிற இடத்துல தோனி அவர்கள் விளையாடுற மாதிரி ஒரு சீனோ, ஒரு சின்ன வாய்ப்பு மாதிரி, ஒரு தோனி மாதிரி உருவம் கொண்ட ஒருத்தர் கூட ஒரு லாங் ஷாட்டில் பேட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு காட்சி கூட காமிக்கலாம். வந்து அப்போ விசில் போடுவாங்க. இப்போ வந்து தியேட்டரில் விசில் போடு தோனி எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி அவர் ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணி தான் சார் வச்சிருக்காரு. உண்மையாவது ஒரு புறம் கோட் ஃபீவர் வந்து பற்றிக்கிட்டே இருக்கு. இன்னொரு புறம் வேட்டையன் விஷஸ் கங்குவா அப்படின்னு இருந்தது, வேட்டையன் சோலோ அப்படின்னு வந்துருச்சு. அது சூரியராஜருமே வந்து ஸ்டேஜில் சொல்லும்போது ரொம்பவே ரஜினி சார் ரொம்ப மூத்தவர், அவருக்கு வழிவிட்டு விலகிறது சரி அப்படின்னு ஒரு ஆங்கிள்லையும், இன்னொரு ஆங்கிளில் கங்குவாவுடைய பிஸ்னஸ் வந்து கங்குவா வந்தால் சோலோவாக வந்து மொத்தமாக அடிக்கணுங்கிற ஒரு குறிக்கோளோட விலகி போகிறாங்க. ஆனால் சோஷியல் மீடியாவில் அது அப்படியே ட்ரோல்களாகவும் மாறுது சார். எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது வந்து முதல்ல வந்து கங்குவா தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க அக்டோபர் 10. அப்போ ஞானவேல் ராஜாவே ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு. ரஜினி சார் படத்துக்கு முன்னாடி நாங்களாம் நிற்க முடியாது அப்படின்னாரு. இப்போ கங்குவா திட்டமிட்டு அந்த டேட்டில் ஒன்றும் வரல. ஏன்னா அதை தயாரித்த லைக்காவுக்கும் ஒரு பெரிய நெருக்கடி இருக்குது. கண்டிப்பாக அவங்களுக்கு ஏறக்குறைய என்ன, கங்குவா தான் வந்து லைக்காவை ஒரு பெரிய நமக்கு வந்து பொன்னியின் செல்வன் மாதிரியான ஒரு படங்கள் லைக்காவை தவிர வேறு யாரும் தர முடியும். அந்த படம், அந்த கம்பெனி இன்னும் இருக்கணும், நிறைய படம் பண்ணணும், இங்கே ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும், நிறைய புது டெக்னீஷியன் டைரக்டர்லாம் அவங்க வந்து அறிமுகப்படுத்தணும். இல்லைனா வேறு யாரும் படம் எடுக்கிறதுக்கு ஆள் கிடையாதுங்க. இங்கே வந்து கார்ப்பரேட் கம்பெனிகள் தான், அதுவும் லைக்கா மாதிரியான நிறுவனங்கள் தான் இருந்தாகணும். இதை ரஜினிகாந்துக்கும் தோனி இருக்கும். வந்து நீங்கள் அப்போ வந்து கங்குவா வர அந்த அக்டோபர் 10 தான் ஒரு ஃபெஸ்டிவலுக்கான ஒரு டே. 4 நாள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா?
இந்த 4 நாளை சரியாக பயன்படுத்திக்கூடிய ஒரு இடத்துல வந்து வேட்டையனுக்கு தேவைப்படுது. நீங்கள் வேறு எந்த ரிலீஸ்லையும் வந்து அந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இன்றைக்கி படம் எடுக்கிறது சுலுவாகி போச்சு. அதை எந்த டேட்டில் ரிலீஸ் பண்ணுறன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அங்கே தான் வந்து லாக் ஆகுது. அப்போ ரைட்டு வாங்க, கிளாஷ்க்கு வாங்க, ரைட்டு. இதுக்கு முன்னாடி வந்தது இல்லையாண்ணா, ஆரிசு துணிவன் அஜித் விஜயே வந்துட்டாங்க. நள்ளிரவு காட்சி யாருக்குன்னு ஒரு பெரிய தகராறே நடந்தது. உங்களுக்கா எங்களுக்கான அதுக்கு என்னென்னா யார் முன்னணியில் வரப்போகிறோம் அப்படின்னு. நள்ளிரவு காட்சி, 4 மணி காட்சி, அப்போ கண்டி அந்த சண்டை ஒரு கலவரம் நடக்காமல் இருந்ததுன்னா ஒழுங்காக 4 மணி காட்சி காலையில் கொடுத்துருப்பாங்க. அப்போ நடந்த பஞ்சாயத்து தான், ஃபேன்ஸ் பண்ணது தான். இப்போ அப்படி வரும்பொழுது வாங்க, இப்போ 1200 ஸ்க்ரீன்ஸ் இருக்குது, 600 2 கண்டென்ட்டும் நல்லா இருந்ததுன்னா 2த்துக்கு படம் வர போகிறாங்க, 2த்தையும் பார்க்க போகிறாங்க. அதனால் இதையெல்லாம் மீறி சூர்யா அன்றைக்கி மேடையில் சொன்னது தான் வந்து என்னென்னா, ஒரு 2.5 வருஷம் கேப்பு எதற்கும் துணிந்தவனுக்கு அப்புறம் ஒரு 350-400 கோடி ரூபாய் இதுக்கு வந்து செலவு பண்ணியிருக்கிறோம். ஒரு உலகத்தரத்திற்கான ஒரு தமிழ் சினிமாவாக இந்த படத்தை நாங்கள் எடுத்திருக்கிறோம். சூர்யாவுக்கு இதுக்கு முன்னாடி ஜெய்பீம், அப்புறமா வந்து சூரரை போற்று, இதெல்லாம் ஒரு ஓடிடி படம் ஆகிடுச்சு. பிக் ஸ்க்ரீனில் ஒரு பிரம்மாண்டமான படம், 30 மொழிகளில் வந்து அதை டப் பண்ண போகிறாங்க. கிட்டத்தட்ட சவுத் ஏஷியா முழுக்க அதனுடைய விளம்பரம், அதை ஒரு ப்ரமோஷன் பண்ண போகிற ஒரு ஐடியாவில் இருக்காங்க. அப்படின் பொழுது இந்த படத்தை ரஜினி படத்துக்கு இணையாக ஒரு கிளாஷ் விடுறதுக்கு போய் தெரியாதனமாக ஆற்றுல குதிக்கிற கதை தான் அது. அதனால் புத்திசாலித்தனமாக சூர்யா ஸ்கிப் ஆகிட்டு வெளியே வந்துட்டார். இது நல்லது தான். அது அப்போ வேட்டையன் வந்து வரட்டும், அது சொல்ல வரட்டும், கங்குவா தனியாக வருவதுதான் நல்லது. உண்மையாக நல்லது தான். அவ்வளோ பெரிய முதலீடு போட்டாச்சு. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி சோஷியல் மீடியாவில் ஏதோ ரஜினி இதுக்கு எதிராக வந்து இது பண்ண மாதிரியும், சூர்யாவுக்கு ஏதோ ரஜினி ஆகாத மாதிரியும், அதான் சூர்யா தம்பிக்கு என்னுடைய நன்றின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கார் வந்து. இல்லை இவங்களுக்கு என்ன வரலாறு அதெல்லாம் தெரியாத ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா? அப்பன் ஆடியோ லான்ச்சில் சூர்யா சார் பார்த்து ரஜினி சார் வந்து அவ்வளோ பெருமையாக பேசியிருப்பார் சார் நிறைய விஷயம். இல்லை, அவரே சூர்யாவை சொல்லிட்டாரு, என்னுடைய வயசு தான் அவருடைய அனுபவம்னு. ஆக்சுவலாக சார் ரஜினியோடைய குணம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? நீங்கள் வந்து எஸ்பி முத்துராமன் டீம் வந்து இதோட நாங்கள் வந்து படத்தை நாங்கள் ஓய்வு பெற போகிறோம். ஏன்னா ஒரு எஸ்பிஎம் இல்லைன்னா ரஜினி இல்லை. கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட படங்கள் ராஜா சின்ன ரோஜா நடிக்கும் பொழுது அவருக்கு தோணுது வந்து போதும், இனிமேல் உங்களுக்கு வந்து ஒரு டைரக்டரோட தொடர்ச்சியாக படம் பண்ணிட்ட பிறகு புதுசாக இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்லாம் ஆர் உதயகுமார் ஒரு பக்கம், ஆர்கே செல்லுமணி வராரு, இவங்க கூட படம் பண்ணலான்னு ஒரு ஆசை வரும்பொழுது எஸ்பிஎம் டீம் போதும், இவருக்கு என்ன அதாவது எஸ்பி முத்துராமனுக்கும் நிறைய படம் பண்ணியாச்சு, போதும் இதோட போதும் முடிவு பண்ணும்போது அந்த யூனிட்டுக்கு எப்பவுமே எஸ்பிஎம் யூனிட்னு இருக்கும், ஒரு 15 பேருக்கு உதவி பண்ணணும்னு முடிவு பண்ணுறாரு. அந்த படம் தான் பாண்டியன். 10 விசா வாங்காமல் அந்த பாண்டியன் படத்தை நடித்து கொடுக்குறாரு. அதில் வர பங்குகளை எஸ்பி முத்துராமன் உட்பட, கேமராமேன் பாபு உட்பட அந்த டீம் 15 பேரும் பிரிச்சுக்கிறாங்க. இந்த மனசுலாம் வந்து ரஜினிக்கு மட்டும்தான் உண்டு. இது வெளியே தெரியாது வந்து. அவர் 72 வயசுலேயும் வந்து சம்பாதிக்கிறதுக்கு ஆசைப்படுறாரு, ஓடியாராரு அப்படின்லாம் இப்போ இருக்கிற ஒரு யங்ஸ்டருக்கு வந்து ஒரு பெரிய உத்வேகமாக ரஜினி இருக்கார் வந்து. அதில் மாற்றுக்கிறதே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது அவரும் நல்ல விதமாக தான் ஓகே வந்து நீங்கள் அவ்வளோ பெரிய ப்ராஜெக்டில் அவ்வளோ பெரிய செலவு பண்ணி கங்குவான ஒரு படம் எடுத்துட்டீங்க, ஓகே நீங்கள் தள்ளியே வாங்க, ரஜினி நல்ல விஷயம் தான். இப்போ என்ன ஆகிப்போச்சு, சோஷியல் மீடியாவில் என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா? ரஜினி கூட கங்குவா வந்து ரஜினி கூட மோத முடியாது, சரி அப்படியே தீபாவளிக்கு போகலான்னு பார்த்தா சிவகார்த்திகேயன் எஸ்கே நம்மளை விட ஜூனியரு, அவர்கிட்ட எப்படி அப்படின்னு சரி விடாமுயற்சி அங்கே போய் கிளாஷ் விடலான்னு பார்த்தா அஜித்தும் சூர்யாவும் ஒரே இது உள்ளவங்க, இங்கே வேணான்னு சொல்லி இப்படியா கங்குவா எங்கன்னா எடுத்து போயிட போகிறீங்க. இதில் சொல்கிறது தான் வந்து சோஷியல் மீடியாவில் போட்டுக்கிட்டு இருக்காங்க. தீபாவளிக்கே வரலாமே சார், வரலாம், ஒன்றுமே கிடையாதுங்க. அது ஏன் நீங்கள் வேட்டையனுக்கே கூட வரலாம். வேட்டையை அவங்க சொல்கிறது தான், நீங்கள் வாங்க, நீங்கள் ஒரு பக்கம் வாங்க, நாங்கள் ஒரு பக்கம்னு. இருந்தாலும் என்னென்னா அவ்வளோ உழைப்பு, அவ்வளோ செலவு இந்த படத்து மேலே இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காகவே 2 படங்கள் ஒன்றா வந்ததுன்னா ஒரு படத்தை இன்னொரு படத்தோட ஒப்பிட்டு விமர்சனங்கள் வரும். இந்த படத்தை விட இது பரவாயில்ல அப்படிங்கிற விமர்சனம் வராமல் தனியாக வந்தால் அதோட இண்டிவிஜுவாலிட்டி அதை நினச்சிருப்பாங்க. கண்டிப்பாக. ஓகே சார், இறுதியாக ஒரே ஒரு கேள்வி. அந்த 1000 கோடி கிளப்பு ஓட்டுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது அப்படின்ட்டு நம்ம பேசியிருந்தோம். அதன் வரிசையில் இந்த கூலி படம் வந்து இப்போவே ஒரு பிளானை போட்டாங்க போல இருக்குது. அதில் உள்ள வர ஒருத்தரை பார்க்கும்பொழுது பிரம்மாண்ட பெயர்களாக இருக்குது. ரஜினி சாரோடைய கேரக்டர் தேவா அப்படின்னு போட்டிருக்காங்க. அந்த 1000 கோடிக்கான வாய்ப்பு கூலி செதுக்குதா சார்? தளபதியில் அப்படியே மம்முட்டி வந்து தேவா, இவர் வந்து சூர்யா, அப்படி தேவான்ற டைட்டில் இங்கே வச்சுட்டாங்க வந்து. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா கூலி படத்தை நீங்கள் வேட்டையனை தாண்டி மிகப்பெரிய பேன் இண்டியா படமாக அதை கொண்டு வரணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். இது வந்து ரஜினியோட இன்புட்டு தாங்க, இதில் மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா லோகேஷ் கனகராஜுக்கு மிகப்பெரிய ப்ரெஷர், இதில் ஜெயிச்சே ஆகணும், ஒரு பேன் இண்டியா படமாக கொண்டு வந்துடணும், 1000 கோடி கிளப்புக்குள்ளே அந்த படத்தை கொண்டு. இங்கே அப்படியே ஒவ்வொருத்தராக பார்க்கும்போது சத்யராஜும் ரஜினியும் எலியும் பூனையுமா இருந்தவங்க வந்து. சிவாஜி படத்துக்கு போய் வில்லன் கேரக்டருக்கு, சுமன் கேரக்டருக்கு முதல்ல சத்யராஜ் தான் பேசுகிறாங்க. என் கேரக்டர் வில்லன் கேரக்டர் அவர் பண்ணிட்டோம், அவர் கேரக்டர் நான் பண்ணதாக கேட்டதாக ஒரு தகவல்லாம் இருக்குது. அந்த அளவுக்கு இருந்தவங்க
ஒரு கட்டத்தில் சேர்ந்து தானே ஆகணும். சினிமாந்து ஒரு ஒரு வட்டம் தானே இது, எங்கே போனாலும் மீட் பண்ணி தான் ஆகணும். சத்யராஜே உள்ளே வந்துட்டார், ஸ்ருதிஹாசன், அப்புறம் சௌபின், இங்கே பார்த்தீங்கன்னா உபேந்திரா. உபேந்திராலாம் பயங்கர ஸ்டைலிஷான ஒரு நடிகர் கன்னடத்தில். ஒருத்தர் பேர் வந்துடும் நினைக்கிறேன் சார், அமீர் கான் சொல்கிறேன். வந்துட்டார், அமீர் கான் வந்துட்டால் இது ரியலாக ஒரு பேன் இண்டியா படம். இந்தியா முழுக்க ஒரு பிஸ்னஸ் சூப்பராக தூக்கின்னு போயிடலாம். ஒரு பிளான் பண்ணி பக்காவாக பண்ணுறாங்க. அப்போ உண்மையிலேயே அந்த அமீர் கான், அதாவது ஹிந்திலேருந்து பாலிவுட்லேருந்து ஒரு ஸ்டார் இணையும் பட்சத்தில் இந்த 1000 கோடிக்கான வாய்ப்பு ஒரு தமிழ் படம் அடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குதா சொல்கிறீங்க, எல்லாருமே சொல்கிறாங்க சார். பொறுத்து வந்து பார்ப்போம். நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார். வணக்கம்.